Hi friends, welcome to our channel Kutima Novels. நெக்ஸ்ட்டு நம்ம கம்யூட்டேஷன் ரிலேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆங்குலர் மொமெண்டத்தோட கம்யூட்டேஷன் ரிலேஷன் வந்து நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் டு சால்வ் கம்யூட்டேஷன் ரிலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன இருக்குது? ஏ கேப் பி கேப் வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ ஏ கேப் பி கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப். ஸோ இதோட இன்னர் ப்ராடக்ட் வந்து இட் இஸ் அ ஜென்ரலைசேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட். நடுவில் வந்து என்ன இருக்குது? டாட் ப்ராடக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெண்டு கேப் இது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் இதுதான் இதோட ரிசல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம்னா ஏ கேப் பி கேப் இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கேப் கமா ஏ கேப். ஸோ ஆப்ரேட்டர்ஸோட பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸோட பிளேஸ் வந்து எப்போவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி இன்டர்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து இன்வர்ஸில் இருக்கும். ஸோ ஏ கேப் பி கேப்போட ரிசல்ட்டு வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பி கேப் ஏ கேப்போட இன்வர்ஸில் இருக்கும். இன்வர்ஸ் நெகட்டிவ் சைனில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஃபார்முலா வந்து ஏ கேப் கமா பி கேப் டாட் சி கேப். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஏ கேப்போட இந்த ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் தென் ஏ கேப்போட செகண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே வந்து நம்ம வந்து போடணும். ஸோ பி கேப் ஃபஸ்ட்டு வெளியே வச்சுட்டு ஏ கேப் கமா சி கேப் ப்ளஸ் ஏ கேப் கமா பி கேப் இன்ட்டு சி கேப். ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க. இந்த பி கேப் வந்து எங்கே இருக்குது? இந்த சி கேப் இந்த ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படி தானே? ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆப்ரேட்டரை அப்படியே லெஃப்ட் சைடு தான் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஆப்ரேட்டர் சி கேப்பை கடைசி நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கோம்? ரைட் சைடில் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படி தான் போடணும். ஸோ ஆப்ரேட்டர்ஸோட பிளேசஸ் வந்து எப்போயுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ பி கேப் வந்து நம்ம வெளியே வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஏ கேப் கமா சி கேப் ப்ளஸ் தென் ஏ கேப் கமா சி பி கேப். சி கேப் வந்து எங்கிட்ட இருக்குது? ரைட் சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடு இங்கே சி கேப் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னா ஃபோர்த் ஃபார்முலா எப்படி இருக்குது? ஏ கேப் பி கேப் கமா சி கேப் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் கமா சி கேப் ப்ளஸ் ஏ கேப் கமா சி கேப் இன்ட்டு அங்கே என்ன இருக்குது? பி கேப் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து டாட் ப்ராடக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கேப்பை வந்து நம்ம லெஃப்ட் சைடு வச்சுட்டு பி கேப் கமா சி கேப் ப்ளஸ் தென் ஏயோட சி ஆப்ரேட் ஆகணும் இல்லையா? ஸோ ஏ கேப் கமா சி கேப் அந்த பி கேப் வந்து ரைட் சைடு இருக்குது அதனால் ரைட் சைடு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஏ ரிமைன்ஸ் த சேம் பிளேஸ். ஏ வந்து ஒரே சேம் பிளேஸில் தான் இருக்குது. அண்ட் ஃபோர்த் வந்து சி கேப் ரிமைன்ஸ் த சேம் பிளேஸ். சி கேப் வந்து ஒரே பிளேஸில் தான் இருக்குது. Okay, the right side of the operator present at the right side of the inner product, likewise left side. So right side of the operator இருக்கிற அந்த இது வந்து இன்னர் ப்ராடக்ட்குள்ளேயும் ரைட் சைடு தான் இருக்கும் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். இந்த ஆப்ரேட்டர்ஸோட பிளேசஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா ஃபிஃப்த்து ஃபார்முலா வந்து ஏ கேப் பி கேப் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கேப் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் பி கேப் நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ஏ கேப் அண்ட் சி கேப். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபார்முலா சி ஏ கேப் கமா பி கேப் இஸ் ஈக்குவல் டு இந்த சி வந்து ஸ்மால் சினா இது வந்து கான்ஸ்டன்ட். இங்கே இருக்கிறது வந்து ஆப்ரேட்டர். ஸோ ஏ கேப் பி கேப் நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு ஏ கேப் இன்ட்டு சி கேப் இதுதான் இதோட ரிசல்ட். தென் இங்கே வந்து ஏ கேப் கமா சி கேப் இன்ட்டு பி கேப் சி கேப் டாட் ப்ராடக்ட் வித் பி கேப் வருது தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு ரிசல்ட்டு. இன்னொரு ரிசல்ட்டு கான்ஸ்டன்ட்டை வெளியே வச்சுட்டு ஏ கேப் கமா பி கேப்னாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஹியர் ஸ்மால் சி இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ரிலேஷன் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து செவன்த் ரிலேஷன் ஏ கேப் பி கேப் கமா சி கேப் டி கேப் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ கேப் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் வித் த ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் ஏ கேப் சி கேப். ஸோ இங்கே இருக்கிற இந்த பி கேப்பும் டி கேப்பும் எங்கே வருது? ரைட் சைடு இருக்கிறதுனால ரைட் சைடு வருது. பி கேப் டி கேப் ப்ளஸ் சி கேப் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். சி கேப் அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் வித் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் தென் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் வித் செகண்ட் ஆப்ரேட்டர் ஏ கேப் டி கேப் வந்து பாக்ஸ்குள்ளே வரணும். சி கேப்பும் பி கேப்பும் பாக்ஸை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா சி கேப் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ சி கேப் பி கேப் வந்து ரைட் சைடு ஆஃப் த ஆப்ரேட்டர் இருக்குது அதனால் பி கேப் ப்ளஸ் ஏ கேப் இப்போ வந்து செகண்ட் ஆப்ரேட்டர் வச்சு இது பண்ணுறோம். செகண்ட் ஆப்ரேட்டர் வித் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர். ஸோ பி கேப் சி கேப் வந்து உள்ளே இருக்குது டி கேப் வெளியே இருக்குது. டி கேப் வந்து ரைட் சைடு இருக்குது அதனால் ரைட் சைடு. ஏ கேப் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது அதனால் லெஃப்ட் சைடு போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ கேப்
சி கேப், அதாவது இப்போ செகண்ட் ஆப்ரேட்டர் போடணும். ஸோ செகண்ட் ஆப்ரேட்டர் பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஏ கேப் சி கேப் ரெண்டுமே லெஃப்ட் சைடு இருக்குது, அதனால் ஏ கேப் சி கேப் வந்து லெஃப்ட் சைட் போட்டுருவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம வந்து இதுதான் ஆங்குலர் மொமெண்டம் கம்யூட்டேஷன் ரிலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் பார்க்குறோம். எதுக்கு நம்ம இந்த கம்யூட்டேஷன் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்க்குறோம். இஃப் ஏ கேப் பி கேப் வந்து 0வாக இருந்துச்சு, ரிசல்ட் வந்து ஏ கேப் பி கேப் பாக்ஸ்குள்ளே இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து 0வாக வந்துச்சுன்னா ஏ கேப்பும் பி கேப்பும் ஆர் ஷெட் டு பி கம்யூட்டிங். இது ரெண்டுமே கம்யூட்டிங், அதாவது ஆப்ரேட்டர் ஏ கம்யூட்ஸ் வித் ஆப்ரேட்டர் பி அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்யூட்டிங்னா என்ன, இந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் சைமல்டேனியஸாக நம்ம மெஷர் பண்ண முடியும், அதுதான் வந்து கம்யூட்டிங். நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பார்த்துருப்போம். ஸோ ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் பொசிஷனும் மொமெண்டமும் ஒரே நேரத்தில் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, அதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ அதே தான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏ கேப் பி கேப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கம்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி கம்யூட் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் சைமல்டேனியஸாக நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கம்யூட்டிங் மீன் தீஸ் டூ ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி மெஷர்ட் சைமல்டேனியஸ்லி. இஃப் யூ ஹாவ் அ டைம் டி, ஒரு டைம் இருக்குது, ஆப்ரேட்டர்ஸ் ஏ கேப் பி கேப் ஆர் மெஷர் அட் த சேம் டைம், அந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் ஒரே டைமில் மெஷர் பண்ண முடியும், அதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஃப் ஏ கேப் பி கேப் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஒருவேளை நாட் ஈக்குவல் டு 0னா ஏ கேப் பி கேப் ஆர் செட் டு பி நான் கம்யூட்டிங், கம்யூட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ தே கேனாட் பி மெஷர்டு சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் மெஷர் பண்ண முடியாது. Here one parameter can be measured at the time and another needs to go for a related time duration. ஸோ ஒரு பேராமீட்டர் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அடுத்த பேராமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு அடுத்த டைம் டியூரேஷன் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்க்கலாம்.